சின்ன வெங்காயத்தில் செய்கிற சட்னி எப்பயுமே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். கூடவே கருப்புளுந்து சேர்த்து ஒரு தடவை சட்னி செஞ்சு பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு கருப்புளுந்து சேர்த்துட்டு கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துட்டு வெங்காயமும் இந்த கருப்புளுந்தும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துன்னா அதுக்கு வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த சைஸ் இருக்கிற தக்காளி பழம் 3 சேர்த்துக்கலாம். நம்ம புளி சேர்க்காம தான் இந்த சட்னி செய்ய போகிறோம். தக்காளி பழம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்து அதை நல்லா ஆற விட்டுருங்க. சூடு குறைஞ்சதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துலாம். உப்பு சேர்த்துட்டு திட்டமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெயை நல்லா சுட வடித்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா இட்லியோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 இட்லி சாப்பிடுவேன்னு சொல்கிறவங்க கூட எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.